வெல்கம் டு அனிமி எவல்யூஷன். போன சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அனிபிஸ் மாஸ்டர போட்டு தள்ளியிருப்பான். அதோட இப்போ தான் சாப்டர் முடிச்சிருந்திருப்போம். இப்போ அந்த சாப்டருக்குள்ள போலாம். சாப்டரோட ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ்லாம் தருது. அதுதான் இப்போ பார்க்கலாம் வாங்க. Notification. Starting tabulation. EXP 348,657. Points 57,346. உடனே அங்க கிரியேட்டிவ் பொண்ணு செம ஷாக் ஆகுது. ஏய் இங்க பாருங்களேன். அந்த இம்பீரியல் சிவில் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டஞ்சன் பாஸ போட்டு தள்ளிட்டாங்க. நம்ம ஒரு வழியா சேவ் ஆயிட்டோம் அப்படி சொல்லுது. உடனே அதுக்கு வந்து அந்த மேனேஜர் சொல்றாரு, கிடையாது. அந்த சிகில் கிட்ட வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா என்கிட்ட தான் மெசேஜ் பண்ணாங்க. அவங்க லாஸ்ட்டா குடுத்த மெசேஜ் படி பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த இடத்துலருந்து எஸ்கேப் ஆகலன்னு தான் சொல்லி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இத வந்து அவங்க பண்ணல. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாங்கராங் தான் பண்ணியிருக்கான். ஆமா இது ஜாங்கராங் தான் பண்ணியிருக்கான். ரெக்கார்ட் வந்திருக்குது அப்படி சொல்றான். இப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நெறைய எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ்லாம் வந்திருக்குது. Notification. As you defeated Anubis alone, you alone will receive all the rewards. EXP 1575962. Points 504820. Obtained equipment, air shattering. Sword. 1. Obtained equipment, golden armor. 1. Obtained item, intermediate awakening. Stone. 6. Obtained item, advanced soul crystal. 59. Obtained item, abyss contract. 12. Notification. Because you have unleashed your potential, you can now freely allocate your EXP into the Blade of Evolution. Notification allocate now? Yes. No. பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட பிளேட் வந்து எவால்வ் ஆவா வேணாமான்னு கேட்குது. ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம டயர்ட் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கில் யூஸ் பண்ணதுனால ஹீரோவுக்கு வந்து செம்ம டயர்ட் ஆகுது. ஏன்னா, அது வந்து ஹீரோவோட லைஃப் ஃபோர்ஸ வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கியூபை பண்ணி, அது மட்டும் இல்லாம ஹீரோ மேல வந்து பார்த்தீங்கன்னா, நெருப்பா எரிஞ்சிருக்கும்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு செம்ம டயர்ட் ஆகுது. அவனால வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா முடியல. ஹீரோ வந்து நான் சீக்கிரமா இது வந்து டேப்லெஷன முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ் குடுத்துர்றான். எஸ் குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ சுத்தி ஒரு பவர் மாரி யூஸ் பண்ணுது அந்த சிஸ்டம். ஹீரோ பார்த்தீங்கன்னா, டெவலப் ஆகுறான். 3லேருந்து 4, 4லேருந்து 6 அப்படியே மாறினே போறான். Confirmed allocation, Blade of Evolution leveling up. Blade of Evolution Level 3 unlocked new appearance for sword form. Leveling up, Blade of Evolution Level 4 added attribute, critical hit 5%. Leveling up, Blade of Evolution Level 5 unlocked new appearance for dagger form. Leveling complete, Blade of Evolution current level, Level 6, added attribute, armor piercing. ஹீரோட அட்டாக் பார்த்தீங்கன்னா 98 வந்துட்டு இருக்குது. எல்லாமே அவனோட ஸ்டாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்குது. Blade of Evolution. Base attack, 98. Unlocked forms, sword form, dagger form. Giant sword form. Attributes, armor piercing, 35. Magic resistance, 20. Exclusive owner, Zhang Ran. Special effect, resonance incorporation. ஹீரோட அட்டாக் பார்த்தீங்கன்னா 98 வந்துட்டு இருக்குது. எல்லாமே அவனோட ஸ்டாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்குது. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழியா அந்த டேப்லெஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டஞ்சன் வந்து பார்த்தீங்கன்னா மூட போகுதுன்ட்டு மெசேஜ் வருது சிஸ்டம்லேருந்து. Hunters, tabulation has been completed. Counting down. 5, 4, 3, உடனே இருக்கிறவங்கலாம் என்னடா இது என்னடா இதுன்னு பதறானுங்க. யூடியூபர் பொண்ணு பார்க்குது, ஓ! இந்த டஞ்சன் க்ளோஸ் ஆகுதா அவ்வளோதான் அப்படின்ட்டு பார்க்குது. 2, 1. Dungeon ceiling complete. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் கூல்டர் டைம் முடிஞ்சுட்டு HCTக்கு வந்துடுறாங்க. உடனே அவங்கலாம் செம சந்தோஷம் அவ்வளோதான் நம்ம ஒரு வழியா இந்த ஃபர்கடன்சியை கிளியர் பண்ணியாச்சு நம்ம தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க சீக்கிரமாக யாராவது அண்டர் அசோசியேஷனுக்கு கால் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த நியூஸ் அவங்களுக்கு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அடிபட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் தீவிரமாக வேலை பார்த்துக்கிறாங்க. பாதி பேர் பார்த்தீங்கன்னா கொண்டாண்டுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் வெளியே வரான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவனால் சுத்தமாக முடியல. அவனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டு. அவனால் பார்த்தீங்கன்னா அவன் உடம்பு செம வீக்காக இருக்குது. அவன் பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா செம பெயினாக இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா அவன் யூடியூபர் பொண்ணை தான் கூப்பிட்றான். யூடியூபர் பொண்ணு பார்க்குது ஹீரோ வந்துட்டு ஹீரோக்கு என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஓடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ கிடச்ச அந்த ஃபர்கட்டன்சியோட சீல் ஸ்டோனை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர் கிட்ட கொடுக்குறான். இந்தா இதான் சீலிங் கோர் இது நீ வச்சுக்கோ. அப்படி சொல்லி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மங்கி யூடியூபர் பொண்ணு மேலே ஹீரோ விழுந்துடுறான். அந்த பொண்ணு கொண்டு போய் ஃபுல்லாக சாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்துறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் தான் சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இந்த டஞ்சனை சீல் பண்ணிட்டான். அவனுடைய எஃபெக்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சி ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா முடிஞ்சிடுச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த வேங் ஃபேங் வேற வந்து தப்பிச்சுட்டான். அண்டர் அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேங் ஃபேங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ல்ட் கிளாஸ் கிரிமினலா
அப்பாயிண்ட் பண்ணி அவனை வந்து பார்த்தீங்கன்னா தேடுறதுக்கு ஒரு குழுவே நியமிச்சு பார்த்தீங்கன்னா வேன் வாங்க தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சி ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸோட கேட் தான் முடிஞ்சிருக்குது. ஆனா இந்த சிஜி போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முடியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்கான் வாரியர்லாம் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டல கிளியர் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புனாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா வேன் ஃபாங் மாரியே நிறைய துரோகிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ள இருந்ததுனால அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற மான்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி எட்ஜுக்கு வெளிய வந்து எல்லாரையும் பார்த்தீங்கன்னா மாசக்கர் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி எட்ஜே ஃபுல்லா அழிஞ்சிருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பவர்ஃபுல்லான ஒருத்தன் தான் வந்தான். ஒரு ஹண்டரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளாவே இருந்து மொத்த மாஸ்டரையும் போட்டு தள்ளி, அது மட்டும் இல்லாம அந்த சிஜி போர்ட்டலையும் பார்த்தீங்கன்னா, அவர் தான் கிளியர் பண்ணாரு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த HCT காப்பாத்தப்பட்டது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லா அழிஞ்சிருச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 3 மாசம் கழிச்சு தான் காட்டுறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, 3 மாசம் கழிச்சு புதுசா சிட்டின்னு சொல்லி ஒரு புது சிட்டிய உருவாக்கிறாங்க. அந்த நியூ சிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோ தான் இருக்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த 3 மாசமா கோமால தான் இருக்கிறான். இப்ப தான் பார்த்தீங்கன்னா, கண்ணு முழிக்கிறான். கண்ணு முழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூபர் பொண்ணும், அந்த 2 மணி தான் இருக்கிறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, "ஓ! சேகரா நீ ஒரு வழியா முழிச்சிட்டியா? முழிச்சிட்டியா?" சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ கேட்குறானா, "நான் எங்க இருக்கிறேன்?" அப்படின்னு கேட்குறான். உடனே அதுக்கு ரெட்டு மலை தான் சொல்றான். "இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலு. நீ வந்து பார்த்தீங்கன்னா 3 மாசமா கோமால இருந்த" அப்படி சொல்றான். ஹீரோ சரின்னு ஷாக்குனா, "நான் கோமால இருந்தேனா?" அப்படின்ட்டு. உடனே யூடியூபர் பொண்ணு சொல்லுது, "சீக்கிரமா, சீக்கிரமா ஜாங்கராங் வந்து எழுந்துட்டான்னு சொல்லி நர்ஸ கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்லுது. உடனே ரெட்டு மலை தான் சொல்றான். "ஆமா, சீக்கிரமா கூப்பிடுங்க" அப்படி சொல்றான். ஹீரோ பார்த்தீங்கன்னா தலை வலிக்குது அப்படியே, தலை வலிக்குது" அப்படி சொல்லிட்டு எழுந்துக்கிறான். "ஆமா, இந்த 3 மாசத்துல என்ன நடந்தது?" அப்படி கேட்குறான். அதுக்கு வந்து ரெட்டு மலை தான் சொல்றான். "HCT வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போச்சு" அப்படி சொன்னோனே ஹீரோக்கு சரியான ஷாக்கு. "என்ன HCT அழிஞ்சு போச்சா? ஆனா எப்படி?" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ சரியான ஷாக் ஆகுறான். ரெட்டு மலை சொல்றான், "கொஞ்ச நேரம் காம் டவுனா இரு. ஃபர்ஸ்ட்டு நீ வந்து கூலா இரு. அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு 3 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப பார்த்தீங்கன்னா நியூவா எலக்ட்ரிசிட்டியே கிரியேட் பண்ணிட்டாங்க" அப்படி சொல்றான். உடனே ஹீரோக்கு அடச்சே என்னடா இது இதாயி போச்சே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ செம்ம சோகமா இருக்கிறான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவுடைய கதவ யாரோ நாக் பண்றாங்க. "ஹலோ சாங்குறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நர்ஸ் தான் வராங்க. அந்த நர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, மேனேஜரும் வந்துக்கிறான். மேனேஜர் தான் சொல்றான், "யோவ் சாங்குறாங்க நீ வந்து ஒரு வழியா முடிச்சிட்டியா? சீக்கிரமா என் கூட கிளம்பி வா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து 3 மாசமா கோமால இருந்ததுனால உன்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ எழுந்துட்ட ஒரு வழியா. சரி என் கூட வா" அப்படின்னு சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற யூடியூபர் பொண்ணும் ரெட்டு மண்டையும் செம்ம காண்டாகுறாங்க. "டேய் முட்டா பயலே என்னடா இது மாரி பண்ணுங்கிற? ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் எழுந்தான். அதனால வந்து நீ என்ன பண்ணு இங்கேருந்து கிளம்பு. நீ வந்து பார்த்தீங்கன்னா, சாங்குறாங்க டிஸ்டர்ப் பண்ற. அவன தொந்தரவு பண்ற" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அவன் சொல்றான், "இல்ல, இல்ல. நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் வரல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கோசரம் தான் வந்திருக்கிறேன். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் வந்து குடுக்கறதுக்கோசரம் தான் இதெல்லாம் கூப்பிடுறேன். செலிப்ரேட் பண்ணணும்ல. அதனால தான். நீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூ சிட்டியோட ஹோட்டலுக்கு வந்துரு" அப்படி சொல்றான். ரூம் நம்பர் 317 அப்படி சொல்றான். இத சொன்னோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு செம்மையான ஷாக்கு. என்ன 317 அப்படி சொல்லிட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே கெத்தா கிளம்பி போறான். பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஹீரோவுக்கு மரியாதை செலுத்துறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்படியே கெத்தா உள்ள போறான். உள்ள போயிட்டோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ கை குடுக்குறாங்க. "சாங்குறாங் வெல்கம், வெல்கம் உனக்கோசரம் தான் காத்துட்டு இருந்தேன்" அப்படி சொல்லிட்டு, அந்த மேனேஜர் தான் வெயிட் பண்ணுது. இந்த மேனேஜர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அசோசியேஷனுடைய ஃபுல் கரண்ட்ல இருக்குது. இது பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து கிரீட்டிங் சொல்லிட்டு, "நான் வந்து இப்போ நேரா பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன்" அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. பார்த்தீங்கன்னா, அந்த சிஓ பொண்ணு தான் சொல்லுது, "வெல்கம், வெல்கம் சாங்குறாங். நீங்க ஒரு வழியா வந்துட்டீங்க. உங்களுக்கோசரம் தான் காத்துட்டு இருந்தோம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சி ஆஃப் சாண்ட முடிச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற எல்லாருக்கும் ரோல் மாடலு" அப்படி சொல்லுங்குது. சரி வாங்க நம்ம நேரத்த செலவிட வேணாம். நம்ம டைரக்ட்டா பாயிண்ட்டுக்கு போலாம் சொல்லிட்டு ஹீரோவ கூட்டு போய் உட்கார வச்சு பேசுது. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு வந்து ஹீரோ கிட்ட எல்லாம் வந்து சொல்லுது. இந்த 3 மாசம் என்னென்ன நடந்தது எல்லாமே சொல்லுது ஹீரோ கிட்ட. ஹீரோவும் கேட்டுன்னுருக்கான். அது வந்து சொல்லுது. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன். அது என்ன ஆஃபர்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹண்டர் அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஆர்கனைசேஷன் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா, இப்ப அண்டர் அலையன்ஸா மாறியிருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் இப்ப சீஃபா இருக்கேன். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கீழ வேலை செய்யலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டா போடப் போறேன். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த துரோகிகள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, நீ வந்து கண்டுபிடிச்சு அவங்கள அழிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டா போடப் போறேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா, இதுல சேர்ந்துக்கோ. அது மட்டும் இல்ல, இதுல நீ சேர்ந்துக்கிறது மூலமா என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா, உன்னுடைய அம்மாவோட ட்ரூத்த கண்டுபிடிக்கலாம். நீ வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கிடும். நீ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரீயா மூவ் பண்ணலாம். உன்னுடைய பவர் அதிகமாகறதுனால நீ வந்து நிறைய விஷயங்கள பண்ணலாம் அப்படி சொல்லுது. ஹீரோ உடனே பார்த்துன்னுருக்கான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட ஒரு ஃபைல் மாரி குடுக்குது. இந்தா அத பாரு அப்படி சொல்லுது. ஹீரோ அத வாங்கி பார்த்துன்னுருக்கான். ஹீரோ அத பார்த்து ரொம்ப நேரமா யோசிக்கிறான். ஆமா, இந்த பொண்ணு சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே என்கிட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சி ஆஃப் சாண்ட்ல இருக்கிற அந்த கோர எடுத்து வந்து குடுக்க சொன்னாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த சூக்கிய பொண்ணுக்கோசரம் நடத்தின அந்த பிரைமோடியல் ஸ்கீம பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. அது மட்டும் கிடையாது. அந்த மாஸ்டர் சீரம பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல இவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்பிக்கைக்கு ஒர்த்தானவங்களே கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா என்னையும் நம்ப மாட்றாங்க. யாருமே நம்ப மாட்றாங்க. ஸோ இவங்க கூட வந்து சேர்ந்தேன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா, என்னால தெரிஞ்சுக்க முடியுமே கண்டி வேற எதுவுமே என்னால தெரிஞ்சுக்க முடியாது.
ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் கான்ட்ராக்ட் போட்டு ரொம்ப ஒர்த்தியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நாட் ஒர்த்தி தான். அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த ஃபைல கீழ வச்சுட்டு சொல்றான். சாரி நான் வந்து பார்த்தீங்கன்னா, இத கண்டுக்க முடியாது ஜோ அப்படி சொல்றான். உடனே ஹீரோ இத சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் கதவ வச்சுன்னு வெளிய வரான். சூப்பரா சொன்ன, சூப்பரா சொன்ன அப்படி சொல்லிட்டு. மிஸ்டர் ஜோ உங்களுடைய இடத்த இப்ப மாத்த வேண்டிய நேரம் இது. நீங்க இப்போ உங்க சீட்லேருந்து வெளிய வர வேண்டிய நேரம். ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய நேரம். அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வரான். பார்த்தீங்கன்னா, புது கேரக்டர் ஒருத்தன் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா, ஒரு படையோட வரான். இதோட 15 சாப்டர் முடியுது.